விட்டு எங்கு நான் போக மாட்டேன், ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவது, நீங்க இது ஒரு மதம் கிடையாது, அதை முதல் புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு மார்க்கம். இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். அன்பின் வழியில நடத்துகிறது. இதை என்ன நடத்துகிறதுங்க? அன்பின் வழியில. பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் மனமாற்றம் அடைவதற்கான ஒரு வழி எங்கு கிடைக்குதுன்னா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கிறது. ஏன்னா அதற்கு நான் ஒரு சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லையா? அதனால இந்த தகப்பனை நாம் முதலாவது அறிய வேண்டும்னா, இவர்கிட்ட வரக்கூடியவர்களுக்கு தேவன் என்ன செய்வார், இவரிடத்தில் வந்தவர்களை எப்படிப்பட்ட காரியத்திலிருந்தும் அவரால் மீட்க முடியும் என்பது வேதத்துடைய சூழ்நிலையோடு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 22வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவன் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. பாதத்தில் விழுகிறவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. அவரை கண்டவர்கள், அவரை பார்க்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவருடைய பாதத்துல விழுகிறவர்களை தேவன் என்ன பண்றாங்க? விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்க. இங்க என்ன சொல்லுவாங்க? ஜெப ஆலயத்தின் தலைவர். என்னங்க? ஜெப ஆலயத்தின் தலைவன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருவேளை ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம குடும்பத்துல என்ன இருக்குதுங்க? இது மாதிரி மரண கண்ணிகள் சூழ்ந்து கொடுக்கிறது. என்னுடைய பாதத்தை விட்டு விட்டு இன்னொரு காரியத்தை தேடும் பொழுது அதற்குண்டான சூழ்நிலை நான் என்ன பண்றாங்க? ஏற்படுத்துகிறேன். இல்லையா? எப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ளணும். ஜெபங்களை விட்டு நம்ம தள்ளி நிற்கும் போதே தேவன் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு வகையில நமக்கு உபத்திரத்தையும் பாடுகளையும் கொண்டு வருகிறார்கள். இல்லையா? அப்ப அந்த பாடுகளில் இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா மீண்டும் அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். இல்லையா? இங்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவருடைய குமாரதி மரணத்துக்குண்டான பயங்கரமான வேதனை. மரணம்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப போராட்டம் நெருக்க வந்துன்னா இது அவனால அடுத்த கட்டத்துக்கு அவனால என்ன பண்ண முடியல, போக முடியல. இல்லையா? ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டா கூட பிரச்சனை இருக்காது. நான் வியாதியில படுக்கும் போது நமக்கு எப்படி இருக்குங்க? எல்லாமே இதாயிடும். பயம் வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போறோம், எது செய்ய போறோம் என்கின்ற ஒரு பயம், அச்சங்கள் காணப்படும். அப்போ அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள். அந்த மகள் 12 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை மரண அவதிப்படுகிறதை கண்டு அவனால் என்ன பண்ண முடியலங்க? இதுக்கு வைத்தியத்துக்கு நான் என்ன பண்றது என்று புரியாமல் அப்பொழுது ஆண்டவரை இயேசுவை அறிந்து அவரை தொடர்ந்து ஓடி வந்து என்ன பண்றாங்க? அவர்கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பாதத்துல வந்த அந்த மனிதனுக்கு இடையில எண்ணற்ற அற்புதத்தின் மூலமாக தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்குண்டான அடையாளம் இந்த வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அங்கு சொல்லப்படுது. வாசிங்கப்பா 23. ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து கவனித்து பாருங்க. அப்போ இவர் வந்தால் விடுதலை உண்டு, இவர் வந்தால் விடுதலை உண்டு, இவர் வந்தால் சுகம் உண்டு. அப்ப இவரை நான் என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக ஆயத்தம் உள்ளவளாக காணப்பட்டார். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய பாருங்க, யாரை அழைப்பது, யாரிடத்தில் போகிறது, யாரை தேடுகிறது என்று நம்ம புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய டாக்டரை பார்ப்போம். எல்லா டாக்டராலும் நமக்கு சுகம் கிடைக்கலாம், கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட சில நபருக்கு என்ன இருக்கும்? இந்த டாக்டர்கிட்ட போனா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அது போலதான் உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். இவர்கிட்ட நம்பி வந்தவர்கள் ஒருபோது என்ன பண்ணுங்க? சுகம் பெறாமல் போனதே கிடையாது. அல்லையா? மரணத்தின் பிடியிலிருந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க? மீட்டெடுத்து உயிர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பன் அந்த தகப்பனத்தில் வந்து என்ன பண்றாங்க? மன்றாடுகிறான். அல்லையா? உங்க கை வச்சா போதும், உங்க கை வைத்தால் போதும். அல்லையா? அப்போ தேவனுடைய கை அந்த பிள்ளைக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த ராத்திரி வேளையில தகப்பனுடைய கை உங்க மேல் அமர்ந்தால் நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அங்க மிகவும் என்ன பண்ணாருங்க?
வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வேண்டிக் கொண்டு தேவன் என்ன பண்றாருங்க, அவனோடு கூட கடந்து போகிறார். கடந்து போகும்பொழுது அங்க ஒரு 12 வருட ஸ்திரீயுடைய பிரச்சனை கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் நிறைய சம்பவத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்க இவனுக்கு காட்டிக்கிட்டே வர காரணம் இவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். இப்போ இந்த விசுவாச செய்திகளை உறுதியாக நம்பி வந்தவனுக்கு வியாதி, மரண வியாதியில இருந்த அந்த வார்த்தை என்ன பண்ணுதுங்க, மரண செய்தியா மாறுது. இந்த வார்த்தை என்ன செய்தியா மாறுது, மரணத்தின் செய்தியா மாறுகிறது. அப்போ ஒரு மரண செய்தி வரும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆயிடும், எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடும் இல்லையா. நம்ம கடவுள் மேல என்ன பண்றோம், நம்பிக்கை இழந்துருவோம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு போராட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கடவுளே என்ன பண்றோம், மறந்துடும். அப்ப இந்த மறந்தக்கூடிய சூழ்நிலை எங்க வருகிறதுனா, என் நம்பிக்கை அற்று போகும்போது, நான் நம்பின காரியங்களிலிருந்து நான் விடுபட முடியாமல் போகும் பொழுது எனக்கு என்ன ஆகுதுங்க, அந்த சூழ்நிலைகள் தலைகளாக மாறுகிறது. இப்படி அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. அங்க 35ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது பாருங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை என்ன பண்ணாங்க, கவனிங்க, மரித்து போனார், இறந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இறந்துட்டா. இப்போ யார் வீட்டுக்கு வர தேவையில்ல, அவர் வந்து என்ன பண்ண முடியாது, இறந்து போனதை எப்படி ஜீவனை கொடுக்க முடியும், நான் சாத்தியமா? அப்ப என்ன பண்றாங்க, அவரை இனிமேட்டு என்ன பண்ணாத. அப்ப என் விசுவாசம் எங்க தளருது பாருங்க இல்லையா. அப்ப இந்த மரணத்தில் இருக்கும்போது இனிமேட்டு கடவுளால் நம்பி பிரயோஜனம் கிடையாது, அவரை நீ கூட்டிட்டு வர்றது வேஸ்ட். நம்ம போய் என்ன பண்ணலாம், மரித்த அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கூட வந்த சிலர் அவனை குறித்து வற்புறுத்துகிறாங்க இல்லையா. அப்போதான் தேவன் பார்க்கிறார், இவனுடைய விசுவாசம் எங்கே, உறுதியா இருக்குதா இல்ல. இவங்க சொன்ன உடனே என்னை விட்டுட்டு போயிடனா, ஓடி வந்து என் பாதத்துல விழுந்தான், எனக்கு என்கிட்ட வேண்டி கொண்டான், உங்களுடைய கை வச்ச என் பிள்ளை சுகமாகும்னு சொன்னா, இப்பொழுது இந்த செய்தி வந்த பிறகு இன்னும் இவனுக்குள் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த தகப்பனை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. அவர் கடைசி நிமிடத்திலும் அவரால் என்ன பண்ண முடியாது, அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. யாராலையும் செய்ய முடியாத அற்புதத்தை தேவன் செய்வார். ஒருவேளை நம்முடைய கணவர் குடிகாராக இருக்கலாம், பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், நீங்க பல முறை நீங்க எதற்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னமானா செய்திருக்கலாம். இந்த ஒரே ஒரு முறை இவருடைய பாதத்துல நின்று பாருங்கள். இவங்க சொல்றாங்கல்ல, இவங்களெல்லாம் மாத்திருக்குன்னு சொல்றீங்களே, இப்படிப்பட்ட மனுஷர்லாம் மாறி இருக்குன்னு சொல்றீங்களே, எங்க குடும்பத்துல ஒரு நபர் இப்படிப்பட்டவரை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து நீங்க செபித்து பாருங்கள். நிச்சயம் உங்க குடும்பத்துக்குள் ஒரு மாற்றம் வரும் இல்லையா. நம்ம அற்புதத்துக்காக தேடும் போது அற்புதம் காலதாமதம் ஆகும். உண்மையாக அவரை தேடும்போது அற்புதம் மிகவும் சமீபமாக இருக்கு. இதுதான் வேதம் இல்லையா. அங்கு சொல்லப்படுது பாருங்க, அவரை வருத்தப்பட வேண்டாம் என்றார்கள். சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். யார் கேட்கிறாருங்க? அப்போ இவனை வந்து விசுவாசத்துக்குள் வளர விடாதபடி ஒரு செய்தி வருது. இப்ப நமக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? என்ன ஆயிடும், ரொம்ப கலந்து போயிடும் இல்லையா. அப்படியே என்ன ஆயிடும், விசுவாசமே ஜெபம் வராது, இது வராது. சர்ச்சைக்கு எதுக்கு போனோம், சர்ச்சைக்கு தானே புறப்பட்டு போனேன். திடீர்னு நமக்கு இந்த வர்றது காரணம் அப்ப தேவனுக்கு சித்தம் இல்லை. என்ன, யாருக்கு சித்தம் இல்லை? இது ஒண்ணு நம்ம இதுவா, அந்த தேவன் அங்க தடைப்படுறது, இந்த தடை தாண்டி நீ என்னை விசுவாசிக்கிறாயா, இதை மீறி என்னுடைய ஆலயத்துக்கு வரீங்க, அதான் கர்த்தர் பார்ப்பார். நம்மளே ஒரு முடிவு எடுத்தோம், இன்னைக்கு வண்டியில போனா இதாகி போச்சு, இன்னைக்கு பஸ்ல ஏறினா கால் வலிக்கு போச்சு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ் கிடைக்கல. அப்ப யாருக்கு சித்தம் இல்லை? வேலைக்கு போனா பஸ் கிடைக்கல, அதனால வேலைக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு திரும்பி வந்துருமா? என்ன பண்ணுவோம், அடுத்த பஸ்ஸா பிடிப்போம், ஆட்டோவா பிடிப்போம், மெட்ரோவா பிடிப்போம், எதையாவது ஒன்று பிடிச்ச என்ன பண்றோம், வேலைக்கு போயிடுவோம். இல்லைன்னா அன்னைக்கு சம்பளம் என்ன பண்ணிட்டோம், கட் ஆயிடும், வீட்டுல வந்து திட்டு விடும் இல்லையா. அப்ப அதுக்கெல்லாம் பயந்து நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சரி பஸ் போயிடுச்சு, ஒரு ஆட்டோ கொடுத்து ஒரு 20-30 ரூபா கொடுத்து போங்க. அப்ப அந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன பண்ண மாட்டேது, வளர மாட்டேது. அப்ப இந்த பேசுகிறத ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அவன் என்ன பண்றாங்க, மனம் தளர்ந்து போயிருக்கிறவன்,
இனிமேட்டு தேவனை கூப்பிடக்கூடாது, தேவனை தேடக்கூடாது என்கின்ற எண்ணம் வந்தவனை தேவன் என்ன பண்றாருங்க, அப்போ சொல்றாரு பாருங்க அழகா. வாசிங்கம்மா. இயேசு கேட்ட உடனே நோக்கி பயப்படாது விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லினார். என்ன சொல்றாருங்க, இப்ப அவன் எப்படி, அவனுடைய சூழல் எப்படி மாறி இருக்கு, ரொம்ப பயந்துட்டான். இனிமேட்டு என்ன கிடையாது, ஐயோ நான் இவரை கூப்பிட்டு வந்த கூட பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, பாதி வழியிலே பிள்ளை இறந்து போன செய்திக்கா இவரை நான் கூப்பிட்டு கொண்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம அப்படிதான், இவ்வளவு நாள் இவரை தேடி எனக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, இவருடைய சமூகத்துக்கு வந்து எனக்கு நன்மை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு இருதயம் அந்த சூழ்நிலைக்கு வரும் பொழுது அதை தேவனை பண்றாங்க, பயப்படாது, இப்பவும் நீ விசுவாசம் உள்ளவராக இரு. விசுவாசிக்குன்னு சொல்லல, அதான் அல்லையா. இந்த நிமிடம் வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், நீங்களாம் விசுவாசிகள் இல்ல, விசுவாசம் உள்ளவர்களாகவே இருக்கணும். இவரால் நடக்க, இவரால் சுகம் கிடைக்க, இவரால் அற்புதம் நடக்க, இவரால் மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆழமாக நீங்கள் உருவாக்கினால்தான் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். அப்ப என்னை தைரியப்படுத்துகிறார், என்னை நம்பிக்கைப்படுத்துகிறார். இப்ப மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்து போன செய்திக்கு என்ன சொல்லுவாங்க, பயப்படாதுப்பா, அதெல்லாம் ஒண்ணாகாதுப்பா, பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, நம்மளே சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அள வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, சிந்திக்கவே என்ன விட மாட்டாங்க, அடுத்த என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளை மாற்றி விடுவாங்க. அப்ப நீங்க விசுவாசிக்கணும், நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். உங்க விசுவாசம் தான் என்ன பண்ணணும், அற்புதமாக மாறும். உங்க விசுவாசம் தான் என்ன பண்ணணும், ஜெயமுள்ளதாக மாற்றி கொடுக்கும். அப்போ யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கு தேவன் பண்றாங்க, அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையுடைய தகப்பனாக இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் தளர்ந்து போன பிறகு, அந்த நம்பிக்கை தளர்ந்து போன பிறகு ஆண்டவர் எதை உணர்த்துறாருங்க, இனி இப்போ என்ன பண்ணு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக, யாருங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என்னத்துக்கு வந்தீங்களோ அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க வந்தது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க, அல்லேலூயா. உங்க குடும்பத்துல தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். ஒருவேளை குடும்பத்துல எவ்வளவு உபத்திரத்தையும் வேதனைகளை சகித்து கொண்டு நீ இருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் அதற்குண்டான விடுவிக்க முடியாத ஒரு விடுதலைக்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, இல்லையா. இங்க பார்த்து சொல்ல, பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய், எப்படிங்களா, விசுவாசம் உள்ளவர்களாக இரு. ஆமென், இல்லையா. அப்ப நமக்கு என்ன தேவை, வீட்டுக்கார் உழைப்பார், சொல்லுங்க, என் பிள்ளை நல்லா படிக்கும், சொல்லுங்க, என் குடும்பத்துல நல்ல சமாதானம் இருக்கும், நீங்க சொன்னாதான் நடக்கும். அது என்ன பண்ணுங்க, செயல்முறையா வழிபட. அதான் தேவன், இந்த தேவன் அதான் பயன்படுத்துறாரு. இப்ப நம்ம நிறைய பேர் கடன் வாங்கிட்டு தற்கொலைக்கு போவாங்க. இவர்கிட்ட அந்த தற்கொலைக்கு எண்ணமே வராது. உன்னால கடன் அடைக்க முடியுதா, உன்னால உழைக்க முடியும், நீ சம்பாதிப்பா, உன் பிள்ளை சம்பாதிக்க, உன் குடும்பம் சம்பாதிக்க, இது உனக்கு பெருசாவே இருக்கான்னு சொல்லிட்டு என்னை திடப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து மீண்டும் என்ன பண்றாங்க, அந்த கடன் வாங்கினதுக்கு முன்னாடி என் தலைகளை உயர்த்தி என்னை அழகு பார்க்கக்கூடிய அழகு ராஜா அந்த தகப்பனை குறித்தா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம் மகன் இறந்த பிறகு இருதயம் நொறுங்கி போகிறது, சிந்தைகள் ஒடுக்கப்படுகிறது, மனம் தளர்ந்து போகிறான். எல்லாம் தளர்ந்து போகும்போது தேவன் பார்க்கிறார். இவனுடைய விசுவாசத்தையும் இவன் நம்பிக்கையும் கெடுக்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உன்னையும் அப்படிதான் உன் வாழ்க்கையில முன்னேற விடாதபடி எந்த சொந்தமோ பந்தமோ கீழே இழுக்க பல பேர் இருப்பாங்க. அவங்கள நம்பாத, நீ உன் காலை நம்பு. உன்னுடைய உறுதியாக என்ன பண்ணு, என்னால் இது செய்ய முடியும், செய்தா நான் ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை நீ வளர்த்தாதான் அங்கு தேவன் உனக்காக என்ன பண்ணாருங்க, அற்புதங்களை செய்வார், இல்லையா. அப்ப இந்த விசுவாசம் இழந்த பிறகு இவர் என்ன பண்ண, அவனை தைரியப்படுத்துகிறார், இல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இதுவரைக்கும் அடுத்த கடன் அடைக்க முடியாம இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இன்னமும் என்னன்னு விசுவாசம் உள்ளவளாகிறது, நான் பெரிய அற்புதத்தை செய்வேன் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு பாருங்க, 37வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் நம்மோட வருகிறதுக்கு இடம்படாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையோ மிகவும் அழுது புலம்புகிறதை கண்டு. கவனி பாருங்க, இப்ப அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு,
அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஒப்பாரி வச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அழுகையின் சத்தத்துக்குள்ள யார் போறாரு? ஆண்டவராக இயேசு போகிறார். அல்லையா? எந்த மனுஷன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறானோ அவனை விடுவிக்க கூடியவர் தான் இந்த இயேசு. அல்லையா? உன் கண்ணீரை காண்கின்ற ஒரு தகப்பன். ஒருவேளை நீ அழும்போது உன் கணவருக்கு பார்க்காம இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை கண்டுக்காம இருக்கலாம், ஆனா நீ அழுதா அவர் பார்ப்பார். உன் கண்ணீரை அவரால் மட்டும்தான் துடைக்க முடியும். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, அந்த ஊரே அழுது கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த அழுகையின் சத்தத்தை தேவன் அமைதிப்படுத்த விரும்புகிறார். அல்லையா? அப்ப அவர் வந்த பிறகு கூட அங்க என்ன ஓயல, அழுகை சத்தம் ஓயல. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்தாதான் அழுகை சத்தமே மாறும். இன்னைக்கு நீ நான் அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், இன்னைக்கு கதறி ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை வரும்போதோ என் கண்ணீர் எனக்கு துடைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தேவன் அந்த வீட்டுக்குள் கொண்டு போய் சேர்க்க விரும்பினார். அங்க சொல்லப்படுது பாருங்க, 40வது வசனங்கள். உள்ளே அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை. ஒரு உற்சாகம், ஒரு கரந்திட்டு கத்திற்கு நடிச்சுங்களே, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. என்ன ஏற்படுத்துறாருங்க? ஏங்க இருக்கிறவங்களா போட்டு கலகம் பண்ணிக்கிட்டு, இருக்கிறவங்களா போட்டு அழ வச்சுக்கிட்டு ஏன் அழ வைக்கிறீங்க? நீங்க அழுகக்கூடிய சம்பவமே அங்க இல்லைன்ற என்ன சொல்றாரு? சொல்றது புரியுதுங்களா? ஏன் நீங்க அழுகுறீங்க? பகல பார்த்து சொல்லுங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க? அழக்கூடிய சம்பவமே உங்க வீட்டுல கிடையாது. ஆமே, நல்லபடியா சத்தமா சொல்லுங்க. என்ன இப்படி இப்படி பார்த்தேன், பகல பார்த்தா சொல்லுங்களேன். என்ன சண்டையா பார்த்தா, கொஞ்சம் முகத்தை பார்த்தா சொல்லுங்க. ஒருவேளை அவங்க எதுக்கு அழுதாங்களோ, நீங்க எதுக்கு அழுத்தீங்களோ தெரியாது. இது அழக்கூடிய வேலையே இல்ல, அதுக்குண்டான சூழ்நிலையே இல்ல நான் சொல்றேன் இல்லையா? அப்ப நாம் இதுவரைக்கு அழுதோ புலம்பினமோ நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறா, நீ இது அழுகிறதுக்கான நேர நல்லா தூங்கிட்டு இருக்காப்பா. என்ன சொல்றாங்க? நல்லா தூங்குறா. சொல்லுங்க, என் பிரச்சனை நல்லா தூங்கிட்டு இருக்கு, என் போராட்டம் நல்லா, நான் தூங்குறது என்ன பண்றேன்? அழுது என்ன பண்றேன்? எழுப்புறேன். அதை பாட்டு தூங்குறா. ஏன்டா நீ இப்ப அதை போட்டு தொல்லை பண்றேன்னு ஆண்டு சொல்றாரு. அதை நித்திரை பண்ணிட்டு இருக்காது. என்ன பண்ணுது? அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப நான் வந்துதான் உன் வேலையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு நமக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஒருவேளை நீங்கள் மனம் சோர்வடைந்து துக்கித்து காணப்படுவீர்களா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ அழாது, துக்கிக்காத, வேதனைப்படாத, உனக்காக ஒரு நித்திரையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாக்குவோம் என்றால் அதற்கு சிறு பண்ணு எழுந்திரு என்றால். கவனிங்க, இப்ப அவர் சொன்ன தூங்குற பிள்ளையை எழுப்புறார். யார எழுப்புறாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை தூங்கி தூங்கி விழுந்ததை எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. வேற ஒண்ணு அவனை தட்ட செய்யல, உதைக்க செய்யல, எதுவுமே செய்யல. பிரியாவே, அண்ணாலே, விவ்லாவே, எழுந்துருமா, எழுந்துரு, உன் வேலை வந்துருச்சு. நீ எழுந்து என்ன பண்ணு, ஓடக்கூடிய தூரம் நிறைய இருக்குது, பயணிக்கக்கூடிய தூரம் நிறைய இருக்குது என்று சொல்லி என்ன பண்றாங்க? நம்மளை உற்சாகப்படுத்தி எழுப்புகிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நகைத்தார்கள், எல்லாம் கேலி பேசினாங்க. என்ன செத்து போன பிள்ளைக்கு இவர் என்ன பண்றாரு? தூங்குறான் என்று சொல்லிட்டு நகைத்தார்கள். இவர் என்ன பண்ணாங்க? செத்து போனவளை நீ உயிரோட எழுப்புன்னு சொன்னாரா? அந்த வார்த்தை எங்க பயன்படுத்த, என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? சிறு பெண்ணே எழுந்துரு, சிறு பெண்ணை நீ எழுந்துரு. அப்ப அவருடைய வார்த்தை அங்க என்ன பண்ணுதுங்க? உறுதி செய்யப்படுகிறது. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் உறுதியாக சொல்லுகிறார். நீ எழுந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய், மேன்மை பெற்றிருப்பாய், கனமாக வாழ்ந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அங்க சொல்லப்படுது பாருங்க, 42. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். எத்தனை வயசுங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. எழுந்தால், நடந்தால், எழுந்தால். அப்ப தூங்குறவங்களை எழுப்பிட்டாரு. யாரு? நம்ம வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப சோர்ம நிலையில போய் விழுந்து கிடக்கிற வாழ்க்கையை தட்டி எழுப்பி மீண்டும் உன்னை நடக்க வைக்கிறார். அந்த சிறு பெண் எழுந்தாள், நடந்தாள். அவருடைய வயது
12 என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எழுந்து வெளியே ஓடி வருகிறா பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவரு, அவள் எழுந்து நடந்தால் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவளுக்கு ஆகாரம் இல்லையா, நீ எழுந்துட்டா, நீ நடந்தா உன் வீட்டுக்கு உண்டான ஆசீர்வாதத்துடைய ஆதாரம் குறையாமல் நடக்கும். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி உங்களை தகப்பன் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த